தூரத்திலிருந்து எனக்கு ஜெயகாந்தன் கிடைத்தார். நான் அவரை பார்த்ததே இல்லை, நான் அவரோட பழகினதே இல்லை. எனக்கு பழமலை மாதிரி அவ்வளோ க்ளோஸாக கிடைத்தது பழமலை கூடயே ட்ராவல் பண்ண பேராசிரியர் கல்யாணி. ஏன்னா நான் திண்டிவனம் ஸ்கூலில் படித்தேன். என்ன எனக்கு வாய்ச்ச கல்யாணின்னா, அவருக்கு இந்த கதைகள் மேலே, கவிதைகள் மேலே, இலக்கியத்து மேலாம் பெரிய நாட்டெல்லாம் கிடையாது. அவர் அதிரடியான ஆள். ராத்திரிலாம் போய் மரத்தை வெட்டுறது, பஸ்ஸை மறிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு அவர் கூடயே நான் அலைஞ்சுன்னு இருந்த ஒரு ஆளாக திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் 4 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். நான் தான் முதல் கல் எடுத்துன்னு போய் அந்த பக்கம் பஸ்ஸை நிறுத்திட்டோம்னா தென் மாவட்டங்கள் எதுக்குமே பஸ்ஸு போகாது. ஏன்னா எல்லா பஸ்ஸும் திண்டிவனத்தை கடந்து தான் போகும். போனால் எங்கள் அப்பாட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, வாத்தியார் அவன் பையன் படிக்கிறான்னு நினச்சிக்கினேன், அவன் தான் இவ்வளோ பெரிய கல் எடுத்துகிட்டு முதல்ல நிற்க. எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த ஒரு பிரமாதமான வாத்தியார். நல்ல வாத்தியாரான்னு தெரில, ஆனால் வாத்தியார் எங்கள் அப்பா அதிர்ச்சியாகி யாரையோ பிடிச்சி செகண்ட் இயர் நான் படிக்கும்போதே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி திருவண்ணாமலை கூட்டின்னு வந்துட்டார். கூப்பிட்டு அப்பா என் பிள்ளைய ஒரு அப்பாவுக்கும் அது இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்கும்போது நான் யோசித்தேன். எங்கள் ஊரில் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுக்கு, கள்ளக்குறிச்சிக்கும் திருவண்ணாமலைக்கும் 1.5 மணி நேரம் ட்ராவல் இல்லையா. என்னென்னா நம்ம பல முறை திருவண்ணாமலைக்கு வந்துடுவோம். திருவண்ணாமலைக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு 4-5 காரணங்கள் இருக்கலாம். பிரதான காரணங்கள் 2 தான். ஒன்று, திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துருப்போம். 2வது, இப்போ புதுசாக இந்த 10 வருடங்களில் அந்த கிரிவலத்துக்கு வந்திருப்போம். இதெல்லாம் இல்லாமல் திருவண்ணாமலையில் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா அதுக்கு சொல்லலை. இப்போ நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல் பேர் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உண்மையிலே சொல்கிறேன், நாளைக்கு எந்த பிளானும் இல்லாமல், கிரிவலம் இல்லாமல், கோயிலுக்கு போகாமல், டேனிஷ் மிஷன் ஸ்கூலில் ஒரு ரெட் பில்டிங் இருக்குதாமே, அந்த பில்டிங்கை மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம். அதுக்கு பேர் தான் இலக்கற்ற பயணம். எந்த பிளானும் இல்லாமல் வரணும். அவ்வளோ அழகான ஒரு சிகப்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குது. நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு பிரமாதமான ஷூ போட்டிருப்பார். ஒரு படைப்பு, அவர் சொன்னார்ல, காக்கா அப்படி சாட்சி பார்க்கணும். படைப்பாளி தான் அப்படி கூர்ந்து பார்ப்பான், மற்றவங்க அதை கடந்து போயிடுவான். அதனால தான் படைப்பாளி ரொம்ப முக்கியமான ஆள். ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரன் கட்டின பில்டிங் அது. டேனிஷ் மிஷன்னா இங்கே கூட இருக்கும், விருத்தாச்சலத்தில் எல்லா ஊர்லேயும் டேனிஷ் மிஷன் ஸ்கூலுக்கு. அதெல்லாம் டென்மார்க் கட்டின கட்டிடம். அந்த கட்டிடத்துலேருந்து அந்த ஹெட்மாஸ்டர் இறங்கி வரும்போது அந்த ஷூ சத்தம் கேட்கும். அவர் எப்பயுமே அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை எல்லாரையுமே அவருடைய தாட்டில் எப்படி நினைப்பார்னா, ஒரு 4000 பேர் படித்தாங்க எங்கள் ஸ்கூலில். இந்த 4000 மாடுகளை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிக்குது கவர்மெண்ட்டு அப்படின்னு நினைப்பார். நினச்சி ஒரு பெரிய பெரம்போட அந்த இதில் இறங்கி வருவார் படிக்கட்டில். அப்படி வரும்போதெல்லாம் அந்த ஷூ சத்தத்தை வச்சு அசரையா ஹெட்மாஸ்டர் வருவார் அப்படிலாம் எனக்கு தெரியும். ஆனால் யாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயங்குது. அது என்னென்னா, அசரையா ஹெட்மாஸ்டருடைய அதே ஷூ ரொம்ப மென்மையாக சில நேரங்களில் இறங்கி வரும் அந்த படிக்கட்டில். இப்போ எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும், அசரையா ஹெட்மாஸ்டருக்குள்ளே ஒரு காதல் இருந்துச்சு. அவருக்கு ஒரு டீச்சரோட ஒரு லவ் இருந்துச்சு. அந்த டீச்சரை பார்க்கறதுக்கு வரும்போது, அல்லது அவங்க ஒழுங்காக கிளாஸ் நடத்துகிறாங்களான்ற சாக்கில் அவங்கள பார்க்குறதுக்கு ஹெட்மாஸ்டர் வரும்போது, அவருடைய ஷூ ஒரு பூனைக்குட்டி மாதிரி பம்மி வர்றதை நான் பார்ப்பேன். இப்போ 2த்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு. அந்த ஸ்கூலில் தான் நான் 6ஆம் கிளாஸ் படித்தேன். நான் நல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட்டு, ஒரு 3வது 4வது ரேங்க் வாங்குவேன். அப்போலாம் எங்கள் வாத்தியார் எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், பட்டாபி ராஜரத்னம் அவர் பேர். அவர்கிட்ட டியூஷன் படிக்கணும். அவர் டியூஷன் நடத்துகிற ஸ்டைல் எப்படின்னா, 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும், 5 to 5:30 அல்லது 5:45 அதே கிளாஸில் 60 பேருக்கு சேர்ந்து அவர் ஒரு டியூஷன் எடுத்தார். 5 மணி வரல கிளாஸ் முடிஞ்சிடுச்சா, இந்த 5 to 5:30 அல்லது 5:45 வரல அவர் நடத்துறது ப்ரைவேட் டியூஷன். அதுக்கு வீட்டுக்கெலாம் போக வேணாம், அதே கிளாஸ் அதே ரூம், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸு வச்சா நாங்கள் மாதம் 50 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் என்னடா பகல் கொள்ளையாகுதுன்னு எங்கள் அப்பாவே வாதியார்ல, எங்கள் அப்பா முடியவே முடியான்ட்டார். நீ 5 மணிக்கு எழுந்துச்சி வெளியே வந்துரு பார்த்துக்கலான்ட்டார். நான் 5 மணிக்கு எனக்கு டியூஷன் வேணான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார் சார்
அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வந்து அங்கேயே டியூஷன் படிச்சிருக்கலான்ற லெவலுக்கு போயிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா உட்கார வச்சு ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸுன்னு ஆரம்பித்து பள்ளின்னு 4 அரைச்சல் வேறு விழும். இதுக்கு பட்டாபி ராஜரத்னமே பரவாயில்லையடான்னு எனக்கு தோணும். இப்போ என்ன ஆச்சுன்னா 7th ரிசல்ட் இப்போ வந்துச்சு. அதோட என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நான் அதை ஒரு கதை எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மொழிகளில் அந்த கதை மொழியாக்கம் பண்ணப்படுது. இங்கிலீஷில், ஹிந்தியில், மலையாளத்தில், ஃப்ரெஞ்சில், எல்லாத்துலேயும். இந்த கதை என்னன்னா, அதை நாங்கள் நண்பர்களோடு போய் ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ரிசல்ட் அப்போலாம் எப்படி போடுவாங்கன்னா, இப்போ மாதிரி கம்ப்யூட்டர் அது மாதிரிலாம் கிடையாது. போர்டில் டைப் பண்ணி பாஸு ஃபெயிலெலாம் ஒட்டியிருப்பாங்க. ஃபெயில் லிஸ்ட்லாம் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, பாஸ் லிஸ்ட்லாம் இன்னொரு ரூமில் இருக்கும். ஜன்னல் கதவுகள் திறந்துருக்கும், ரூம்லாம் பூட்டிட்டுருப்பாங்க. வெளியே நின்று எட்டி பார்ப்போம். நான் அழகாக போய், நம்ம தான் ரேங்க் ஸ்டூடெண்ட் ஆச்சு, பாஸ் லிஸ்ட்டில் பார்க்குறேன் என் பேரே இல்லை. நான் பயங்கரமாக அப்செட் ஆகி, ஃபெயில் லிஸ்ட்டில் போய் நம்ம பேர் எப்படி இருக்கும், நம்ம தான் நல்லா படிக்கிற பையனாச்சே அப்படின்னு போய் எதுக்கும் பார்த்தலான்னு போனால் ஃபெயில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேரே என் பேர் தாங்க. இது அழுக பொங்கின்னு வருது. நான் அங்கேருந்து சைக்கிள் எடுத்து நேராக எங்கள் வீட்டுக்கு வரேன். எங்கள் அப்பா ஒரு ஈஸ்டரில் உட்காந்து, என்னடா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே நான் சொல்கிறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றேன். நீ ஃபெயில் ஆகிட்டே, நீ எப்படி ஃபெயில் ஆக, எங்கள் அப்பா வாத்தியார்ல, நீ எப்படி ஃபெயில் ஆவ, நீ ரேங்க் எடுக்கிற பையனாச்சேன்றார். இல்லைப்பா ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். எங்கள் அப்பா கதர் சட்டை எடுத்து போட்டுன்னு ஒரு அந்த சைக்கிள் எடுத்துன்னு, நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்றார். நாங்கள் 2 பேரும் உட்காந்து மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போகிறோம். எங்கள் அப்பா போய் என் பேர் ஃபெயில் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கினார். பார்த்துட்டு ஹெட்மாஸ்டரை பார்க்க போகிறார். அந்த ஹெட்மாஸ்டர் இப்போலாம் நான் நேற்று கூட ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் பார்த்தேன். ஹெட்மாஸ்டர் ரூம்ன்றது அப்படி ஒரு சாதாரணமாக நான் போயிடல. எங்கள் ஹெட்மாஸ்டர் ரூம் வந்து நீங்கள் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின்லாம் முதலமைச்சர் இருக்கிறார், அவர்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அவர் போய் பார்த்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். எங்கள் ஹெட்மாஸ்டரை பார்க்கவே முடியாது. 3 பியூன் இருப்பாங்க அவருக்கு. அப்போது அந்த 3 பியூனு எந்த மூடில் இருக்கிறானோ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஹெட்மாஸ்டரே பார்க்க முடியும். ஆமாம். நான் அப்புறம் எங்கள் அப்பா என்னென்னவோ பண்ணி என்னை கூட்டின்னு உள்ளே போயிட்டார். அந்த ஹெட்மாஸ்டருக்கு போனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசர் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறார் அந்த ரெட் பில்டிங்கில். அவ்வளோ பெரிய ரூமு, மிகப்பெரிய கண்ணாடி போட்ட டேபிள், அப்படி உட்காந்துக்கிறார். எங்கள் அப்பா அவருக்கு முன்னாடி ஒரு சுண்டெலி மாதிரி நிற்கிறாரு. இவரும் வாத்தியார் தான். அப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் இல்லை, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான்றாரு. அவன் சரியாக படிக்கலனா ஃபெயில் ஆவான்னான்றாரு. இல்லை சார், சரியாக படிக்கலனா ஃபெயில் ஆகலாம், சரியாக படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆகலான்னு. இந்த சட்டம்லாம் நீங்கள் இங்கே பேசக்கூடாது. அவருக்கு அப்படியே சர்றன் கோவம் வருது. எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவன் ஆன்சர் ஷீட்டை கொடுங்கன்றார். அப்படி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வருது. உட்காந்தோடனே எனக்கு அப்படியே நடுங்க. சின்ன பையன் 7th படிக்கிறேன். வந்தோடனே ஆன்சர் ஷீட்டை கொடுக்கணும்னு எனக்கு எந்த அதிகாரமும், எனக்கு எந்த இதுவும் கிடையாது, அப்படி ஒரு சட்டமும் கிடையாது. ஏன் சார், ஒரு நல்லா படிக்கிற பையனை 50 ரூபா கொடுத்து டியூஷன் படிக்கலன்னு ஃபெயில் ஆகுறீங்களே, நீங்களாம் எங்கடா உருப்படுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பா ஷவுட் பண்ணுறாரு. 2 பேருக்கும் விவாதம் நடந்தோடனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா அந்த கதர் சட்டை போட்டு இப்படி கையை வச்சு அப்படியே கிழிக்கிறார். கிழிச்சா 4-5 பட்டன் தெரிச்சு அவருடைய டேபிளில் போய் விழுது. விழுந்தோடனே அவரு பயந்துட்டார். கனகராஜ் அப்படின்றார் அந்த பியூன் வந்து. அவர் ஒரு லேம்பே ஸ்கூட்டர் வச்சுருப்பார். அந்த அறைக்கு பின்னாடி ஒரு வழிக்குது. அந்த கதவை திறந்து அந்த லேம்பே ஸ்கூட்டரை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதாவது அவர் வீட்டுக்கு புறப்பட போகிறார். அவருக்கு ஏதோ ஒரு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா சட்டையை பட்டனை அவுத்துட்டு காமிக்கிறாரு. காமிச்சா இவ்வளோ பெரிய தழும்புகுது எங்கள் அப்பாவுடைய இந்த வலது பக்க தோளில். ஒரே பையன் எங்கள் அப்பாவுக்கு. அதனால தான் எனக்கு செல்லதுரைன்னு பேர் வச்சார். பல இரவுகள் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த வலது தோளில் போட்டுருந்தா எங்கள் அப்பா வந்து என்னை ராத்திரிலாம் நடப்பார், தட்டி தட்டி என்னை தூங்க வைப்பார். ஆனால் அந்த தழும்பு ஏன் வந்துச்சுன்னு நான் கேட்கவே இல்லை. எங்கள் அப்பாவும் வாழ்க்கையில் சொன்னதே இல்லை. அன்றைக்கி தான் முதல் முறையாக எங்கள் அப்பா அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ பாரியா, பெங்களூரில் வந்து வெள்ளைக்காரன் சுட்டான், என்ன சுதந்திரத்துக்காக போராடப்பட்டேன், என் மேலே நின்று இந்த 2 பேரும் பொணமாக தான் கீழே விழுந்தான். 1.5 நாள் மோரி காவாயில் உயிரோடு இருந்து போச்சியா. உன்ன மாதிரி அயோக்கியெல்லாம் இந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காயா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பயங்கரமாக அந்த இடம் வந்து பெரிய டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் அந்த ஸ்கூட்டரில் ஏறி போயிட்டார். வாடா
அப்படின்னு எங்கள் அப்பா என்னை கூட்டின்னு வர்றாரு. கூட்டின்னு வந்து சைக்கிளில் உக்காண்டாரு. என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படின்னாரு. நான் அந்த பிடியை வந்து இன்றைக்கி வரலும் விடவே இல்லை. கெட்டியமாக பிடிச்சிங்க எங்கள் அப்பா என்னை கெட்டியமாக பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னது நான் சைக்கிள்லேருந்து விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இல்லை, வாழ்க்கையிலேருந்து விழுந்துடக்கூடாது, அறம் தவறிடக்கூடாது, உண்மை தவறிடக்கூடாது, சரித்திரத்தை அல்லது வரலாறை நான் மறந்துடக்கூடாது என்ற அந்த விஷயந்தான் ஒரு படைப்பாளிக்கு இவ்வளோ நேர்மையும் இவ்வளோ உண்மையும் இருக்கணும் என்பதை எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் கற்றுக் கொடுச்சு. வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கப்பா என்று எங்கேயோ ஒரு வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி குண்டு பட்ட எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை அப்படியே என் மனசுக்குள்ளே தங்கி அங்கிருந்து தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நண்பர்களே, நான் வந்து பேசிக்கலாக ரைட்டர் தான், நான் வந்து கதை சொல்கிற ஆள்லாம் கிடையாது. நானும் என்னுடைய லைஃப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ரொம்ப சின்ன வயசில் 10th படிக்கும்போது முதல் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆமாம், அதுக்கு ஒரு கை தட்டலாம் சார். ரைட்டு. என்னென்னா, இலக்கியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பொண்ணை வந்து எப்படியாவது வசீகரிக்கணும் அப்படின்னு நினச்சி முதல்ல எல்லாரும் மாதிரி கண்மணி குணசேகரன் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த பெண்களை லவ் பண்ணுறவங்க முதல்ல கையில் எடுக்கிற இலக்கிய ஆயுதம் என்னன்னா கவிதை. ஏன்னா அது ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த கட்டுரை எழுதுறது, கதை எழுதுறது, நாவல் எழுதுறதுலாம் ரொம்ப மெனக்கெடணும். நிறைய படிச்சிருக்கணும், நிறைய நாலேஜ் இருக்கணும், வரலாறு தெரியணும், நிலப்பரப்பை பற்றியான அறிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாவலோ சிறுகதையோ எழுத முடியும். ஆனால் கவிதை எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரே முதல்ல ஆரம்பித்தார்ல நிறைய கவிதைகள். அது மாதிரி ராதா ராதா எங்கே போகிறாய், கண்ணனை பார்க்க யாராவது பார்த்து விட மாட்டார்களா, ஒரு கவிதை. ராதான்ற பொண்ணு கண்ணனை பார்க்க போகிறா. ஒருத்தன் கேட்குறா, ராதா ராதா எங்கே போகிறாய், கண்ணனை பார்க்க யாராவது பார்த்து விட மாட்டார்களா, இருட்டில் தானே போகிறாய். அவன் சொல்கிறான், நான் இருட்டில் தானே போகிறேன், இருட்டில் தான் போகிறாய், ஆனாலும் நீ மின்னல் அல்லவா என்று அந்த கவிதை முடிகிறது. இருட்டில் தான் போகிற, இருட்டில் ஒரு மின்னலே நடந்து போகுதுன்னு ஊர்காரெல்லாம் ஏஞ்சி உட்காந்துக்க மாட்டானா, அப்போ நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுடா. இந்த மாதிரி அசட்டுத்தனமான கவிதையெல்லாம் எழுதி, நல்ல வேளை நான் வந்து யாருக்கும் கவிதை எழுதி கொடுக்கல. லவ் லெட்டருக்கெலாம் நானே சொந்தமாக லவ் பண்ணேன்னா இப்போ யோசித்து பார்க்குறேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு இந்த கவிதைலாம் எழுதி ஏமாத்துறதுன்னா அந்த பொண்ணு என் கூட இருந்திருக்கும். அது கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. இவனை நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்னு அந்த கவிதை வந்து பாதியிலே புட்டுக்குச்சு. அப்போ தான் முதல் முறையாக அவர் சொன்னார்ல, நான் வந்து பழமலை முகத்தில் முழித்தேன் அப்படி. அது ரொம்ப பிரமாதமான விஷயம். அவர் சொன்னதில் ஒரு 4-5 ஃப்ளாஷ் இருந்துச்சு எனக்கு. அதில் ஒன்று வந்து, ஒரு இலக்கியவாதி ஒரு படைப்பாளி எழுத ஆரம்பிக்கும்போது யார் முகத்தில் முழிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். யார் முகத்தில்னா தூங்கி எழுந்துச்சி நரி முகத்தில் முழிச்சா காசு வரும்னாங்களா, அப்படி கிடையாது. அவன் யார் மூலமாக லிட்ரேச்சருக்குள்ளே வரான்றது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த 10th லீவில் எனக்கு கிடைச்ச ஒரு மகாபிரிய பொக்கிஷம் அப்படின்னு நினச்சாலும் நினைக்கலாம். இல்லை, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அதான்டா காரணம்னு நினைக்கலாம். அது வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் அப்படின்னு ஒரு புத்தகம். ராணிமுத்துன்னு ஒரு சாதாரண பத்திரிகையில் அந்த நாவல் வந்துருச்சு. 10th முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த நாவல் வந்து ஒரு மிகப்பெரிய திறப்பை ஏற்படுத்துது. என்னென்னா, நான் வாழாத ஒரு வாழ்க்கையை யாரோ ஒருத்தன் தூரம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கேன். ஒரு லாரி டிரைவரை பற்றி அவர் கதை எழுதுகிறாரு. ஒரு பாலியல் தொழிலாளரை பற்றி எழுதுகிறாரு. எந்த இடத்துலையும் எனக்கு விரசமே வரல. அந்த பாலியல் தொழிலாளியை போய் நான் இந்த 10வது படிக்கும்போது கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணுது. அது வந்து ஒரு செக்ஸ் ஃபீலிங்கே எனக்கு வரல. இந்த பொண்ணுக்கு நாம் வந்து நம்முடைய தோலை கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்குறாரு. இப்படி ஒருத்தன் வந்து ஒரு படைப்பு மூலமாக உருவாக்குறாரு. அப்போ ஏராளமான படைப்புகளை படிக்க வேண்டியிருக்கு. அதுதான் என்னுடைய ஆரம்பம். ஆக இலக்கிய உலகத்தில் நான் ஜெயகாந்தனுடைய முகத்தை பார்த்து அங்கேருந்து தான் என்னுடைய லிட்ரேச்சர் பயணத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். நாம் இந்த பாட புத்தகங்கள் என்கிற நம்ம சப்ஜெக்ட் புக்ஸை படித்தல, அதில் ஏராளமான போதாமைகள் இருக்குது. அதில் படித்து வந்த எதிரில் இளையா பிள்ளை இருக்கார்.
அவர் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர். ஆனால் என்னன்னா, இளையாப்பிள்ளை சாரால் வந்து கண்மணி குணசேகரன் மாதிரி ஒரு நாவல் எழுத முடியுமா, அல்லது ஒரு உலகமே வியக்கிற 2 சிறுகதை எழுத முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். நான் அவரை வச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவருடைய புலமை இருக்குல்ல, அவருடைய நாலேஜ் இருக்குல்ல, அதுவே அவருக்கு எதிராக இருக்கும். ஒரு படைப்பாளி என்பவன் முழுக்க முழுக்க இன்னசென்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு குழந்தை மனதோடு இருக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் ரொம்ப பச்சையாக பேசணும்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு சித்த பிரமை பிடித்தவன் தான். சச்சிதானந்தன் என்கிற ஒரு பெரிய பொயிட் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து இருந்தபோது சொன்னார், நான் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே யாராவது ஒருத்தர் எங்கள் ஜென்ரேஷனில் சித்தப்பிரமை பிடிச்சவங்களாம் ஆயிடுவாங்க, லேசாக பைத்தியம் ஆயிடுவாங்க. இந்த பைத்தியங்களை அடைத்து வைப்பதற்காகவே எங்கள் தரவாட்டு வீட்டில் ஒரு தனி அறை இருக்கும். அந்த அறையில் எங்கள் சின்ன பாட்டி இருந்திருக்காங்க, எங்கள் சித்தி இருந்திருக்காங்க, அதுக்கு முந்தின தலைமையில் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அந்த பரம்பரையில் வந்த நான் மட்டும்தான் கவிதை எழுதினுங்கிறேன். அவர் சொல்கிறாரு, எப்போ வேணாலும் நான் அந்த அறைக்கு போயிடுவேன், எங்கள் அறையில் இருக்கிற சித்தி எப்போ வேணாலும் வெளியே வந்து கவிதை எழுதலாம். இந்த எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு தான் இருக்குதுன்றார். அவ்வளவு உண்மத்தம் பிடித்த ஒரு விஷயந்தான் படைப்பு. அது வந்து அவ்வளோ ரொம்ப கான்சியஸாக ஜெயகாந்தனை வந்து ஒரு தடவை நாங்கள் திருவண்ணாமலை கூப்பிட்டுருந்தோம். அவர் சொன்னார், இந்த முற்றம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தோம், அதுக்கு கூப்பிட்டு இருந்தப்போ அவர் பேசும்போது சொன்னார், என்ன கொடுமை இது, இவன் ஃபைனான்ஸ் நடத்துகிறான், வட்டிக்கு விடுகிறான், சகல மனிதர்களையும் ஏமாற்ற துவங்குகிறான், அப்படியே கொஞ்சம் கவிதையும் எழுதுகிறான் அப்படின்னார். அப்படி எழுத முடியாது. கவிதைன்றது வந்து அப்படியே ரத்தமும் சதையுமான ஒரு விஷயமாக அதை வந்து அப்படி தான் ஒருத்தர் எழுத முடியும். இப்படி தான் என்னுடைய லைஃப் வந்து ஆரம்பிச்சிச்சு. எழுதும்போது ஒவ்வொரு கதையோ அல்லது ஒவ்வொரு கட்டுரையோ எழுதுகிற போது உண்மைக்கு மிக அருகில் நின்று இதை எழுதிவிட வேண்டும் என்கிற எத்தனைப்பு எனக்கு இருந்து கொண்டே இருக்குது. எனக்கு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு விளக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று இதுவரையிலும் ஒரு வரி கூட நான் எழுதினது. அது எனக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், ஒருவேளை கண்மணி குணசேகரன் மாதிரி அல்லது என்னை மாதிரி ஒரு படைப்பாளினுடைய ஒரு புத்தகம் ஒரு இந்த ஜென்ரேஷனிலோ அடுத்த ஜென்ரேஷனிலோ ஒரு புத்தக அலமாரியில் அடுக்கி வைக்கிற போது அது ஒரு திருக்குறளுக்கு பக்கத்தில் இருக்கலாம், அது ஒரு பாரதியார் கவிதைகளுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அந்த பயம் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இருக்க வேண்டும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அதற்கப்புறம் வாசிப்பின் வழிகளில் விரிந்து விரிந்து இந்த 40 வருடங்களாக மிக தீவிரமாக வாசித்து கொண்டே இருக்கிறேன். உண்மை ஒவ்வொரு பீரியட்லையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சன் எனக்கு ஜெயகாந்தனை விடவும் இன்னும் நெருக்கமான படைப்பாளியாக இருக்கிறார். அதற்கு காரணம், ஜெயகாந்தனா பிரபஞ்சனா தி பெஸ்ட் ரைட்டர் என்றால் அது ஒவ்வொருக்கும் ஒன்று மாறுபடும். எனக்கு ஏன் பிரபஞ்சன் ஜெயகாந்தனை விடவும் ரொம்ப நெருக்கமான, எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவராக இருந்தார் என்றால், மிக மிக எளிமையான மனிதர்களை ஜெயகாந்தன் தொட்டார். அதைவிட நெருக்கமான, குறிப்பாக சென்னை சேரி பகுதிகளில் இருந்த மனிதர்களை ஜெயகாந்தன் தொட்டு இருக்கிறார். ஆனாலும் கூட பிரபஞ்சன் தொட்ட மனிதர்கள் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், அவருடைய பல கதைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். அவரது எனக்கு மறுபடியும் ஞாபகம் இருக்கிற ஒரு கதை, அவருடைய அடி என்று ஒரு கதை இருக்குது. நான் எங்கள் அப்பாவுடைய இன்சிடெண்ட்டை பற்றி அந்த கதை எழுதினேன். அந்த கதைக்கு பேர் வந்து பிடி, கிரிப். எங்கள் அப்பாவை நான் பிடிச்சிக்கினேன் என்பதற்கான கிரிப். ஜெயகாந்தனுடைய கதைகளில் நிறைய கதைகளில் வந்து ஒரு பிரச்சாரம் இருக்கும். அவர் வந்து கலையாக மட்டும் முன்வைக்காமல் அவர் எல்லா கதைகள்லையும் உள்ளே நுழைஞ்சு பேசுவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கதையெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், எங்களுக்கே புரியும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஆனால் சில கதைகளில் அவர் வந்து அந்த கலையின் உச்சத்தை எட்டுவார். அது எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கும். இப்போ கண்மணி குணசேகரன் சொன்னால எனக்கு 24 புக்கு, அதில் அவருக்கே தெரியும் மாஸ்டர் பீஸ், முதன்மையான படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 4 கதை 5 கதை தான் இருக்கும். எல்லா பெரிய ரைட்டருக்கும் தான். ஒரு மிகச்சிறந்த ரைட்டர் அப்படின்ற ஒரு சுந்தரராமசாமிக்கு, ஒரு அசோகமித்திரனுக்கு ஒரு 10 கதை 12 கதை தேரும். பிரபஞ்சன் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 கதையை எழுதுவதற்காகத்தான் எங்கள் வாழ்க்கையில் 100 கதைகளை எழுதி பார்க்கிறோம்ன்றார். அப்போ மீதி 90 கதைகள் வந்து ப்ராக்டிஸ். அதில் வந்து கதை விடுபடும். அது வந்து ஒரு கலை பூர்த்தியை கொடுக்காது. இலக்கியம்
உங்களுக்கு எதை கற்றுத்தரும், இலக்கியம் உங்களுக்கு எதை வாழ கற்றுக் கொடுக்கும் என்றால், நண்பர்களே, நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், அம்பானியாக இருந்தாலும், அதானியாக இருந்தாலும், உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த அனுபவம் மட்டும்தான் நீங்கள் பெற்றிருப்பது. நீங்கள் இது இல்லாமல் இன்னொரு புத்தகத்தை படிக்கிற போது இன்னொரு வாழ்க்கையை கூடுதலாக அடைகிறீர்கள். ஒரு 100 புத்தகங்களை படிக்கிற போது ஒரு 100 பேர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் இலவசமாக அடைகிறீர்கள், ஒரு புத்தகத்தின் மூலமாக அடைகிறீர்கள். அதனால்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. அதனால்தான் கண்மணி குணசேகரனை மாதிரியான ஆட்களும் நானும் ஊராக போய் நீங்கள் எப்படியாவது வாசிப்புக்குள் வந்துவிடுங்கள் என்று பரிதவிக்கிறோம். நாளைக்கு திருவண்ணாமலையில் நடக்கிற புத்தக கண்காட்சியில் முதல் முறையாக திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி வெற்றி அடைகிறதா தோல்வி அடைகிறதா என்பதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. இலக்கியம் எங்கே எங்களை இணைக்கிறது என்றால், நண்பர்களே, இந்த ரயிலில் அந்த முந்திரி கொட்டையை பெற்றுக்கொள்ளப் போவது தன்னுடைய சொந்த பேரனா இல்லையா என்பது பெரிய கோனாருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே நம்பிக்கை எங்களுக்கும் இருந்தது. நாளைக்கு நடக்கப் போகிற அந்த பெரிய நிகழ்ச்சியில் 1000 வாசிப்பாளர்களை ஒரே மேடைக்கு நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். 1000 பேருக்கு 1100 ரூபாய் பெருமானமுள்ள புத்தகங்களை அவர்களையே வாங்க வைக்க போகிறோம். நாங்கள் யாருக்கும் டொனேஷனாக ஒரு புத்தகத்தை கூட வாங்கி கொடுக்கவில்லை. நீங்களே வாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். லைனில் நின்று அவர்கள் வாங்க போகிற காட்சியை நாளைக்கு எங்கள் புத்தக கண்காட்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை அது வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமையை ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சி புத்தக கண்காட்சிகள் முடிந்து ஒரு 500 பேர் கள்ளக்குறிச்சியில் இலக்கியங்களை தொடர்ந்து வாசிப்புக்குள்ளாக மாற்றப்போகிறோம் என்றால் இதைவிட பெருமிதம் இந்த இந்தியாவில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதற்கான நல்ல முயற்சி தான் இந்த புத்தக கண்காட்சியினுடைய துவக்கம் என்று கருதுகிறேன். நண்பர்களே, நான் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று இங்கு வரவில்லை. ஒருவேளை கண்மணி குணசேகரனுடைய பேச்சு இப்படி மடைமாற்றி விட்டது, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு, என்னுடைய சொந்த கதைக்கு அப்படி மாற்றிவிட்டது. கடைசியாக நான் ஒரே ஒரு கவிதையை வாசித்து என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தொடர்ந்து வெயில் என்பவருடைய கவிதைகளை பல மேடைகளில் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கு அது விஷுவலாக பல பரிணாமங்களை, பல திறப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு அக்காவின் தலை துண்டிக்கப்பட்டு ஒரு புதற்காட்டில் கிடக்கிறது. மனிதர்கள் நின்று அந்த ஏரிக்கரையின் பக்கத்தில் இருக்கிற கருவேல மரத்தூருக்கு அடியில் கிடக்கிற அக்காவின் தலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன எல்லோருக்கும் பயம்னா, அக்காவின் கண்கள் திறந்திருக்குது. வெட்டுப்பட்ட தலையில் இருக்கிற கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற மாதிரியே இருக்கு. இந்த கவிதையை எழுதுகிற வெயில் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத பையன். நான் முதல்ல சச்சிதானந்தன் என்கிற கவிஞனை சொன்னல, அவனை கூப்பிட்டு எப்படியாவது அக்கா கண்ணை மூடிட முடியுமா என்று கேட்கிறார். இதான் கவிதை. வெயில் அந்த கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறான். ஆண் பிள்ளைதான் என்றாலும் நான் கடைக்குட்டி, ஆண் பிள்ளைதான் என்றாலும் நான் கடைக்குட்டி, கொஞ்சம் புத்தி காணாத சிறுவன் வேறு. எனவே இருப்பதிலேயே மிக சுலபமான வேலையைத்தான் எனக்கு கொடுத்தார்கள். கருவேல மரத்தூரில் கிடக்கும் அக்காவின் வெட்டுண்ட தலையின் கண்களை மூடும் வேலை. அதுனா அவ்வளோ சுலபமான வேலையா? கருவேல மரத்தூரில் கிடக்கும் அக்காவின் வெட்டுண்ட தலையின் கண்களை மூடும் வேலை. ஆனாலும் அவர்களுக்கு ஆச்சரியம். எப்படி எப்படி என்று மிரண்டார்கள். இவன் மூடிட்டான், அக்காவின் திறந்த கண்ணை மூடி தலை எட்டணுன்ட்டான். எப்படி எப்படி என்று மிரண்டார்கள். ஒன்றுமே இல்லை. அக்காவை பார்த்து கண்களை ஒரு முறை இமைக்கச் சொன்னேன். அவள் என் பேச்சை அப்படியே கேட்டுக்கொண்டாள் என்று அந்த கவிதை முடிகிறது. நம்மளே ஒரு கவிதை நம்மை இப்படித்தான் வேறு ஒரு உலகத்திற்கு கொண்டு போகும். இந்த நல்ல வாய்ப்பை தந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய எளிமையான அன்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.